தமிழ்நாட்டில் செம்மரம் வளர்த்துள்ள வேளாண் உழவர் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாங்கள் எங்கள் கம்பெனி ஆர்டி ஹெர்பல் அண்ட் ரெஸ்டாரண்ட் கம்பெனி. இதில் செம்மரத்தில் கைவினைப் பொருள் செய்கிறது, ஃபர்னிச்சர் செய்கிறது, வீடுகள் எல்லாம் கட்டித்தர இதாங்க நாங்கள் கம்பெனி உருவாக்கியிருக்கிறோம். இந்த கம்பெனி இப்போது துபாயில் கத்தார் அந்த நிறுவனத்தோட டையப் வச்சு இங்கேருந்து ஃபர்னிச்சர் பொருளாக செய்து அங்கே செம்மரத்திலே டைனிங் டேபிள், சோபா, கட்லு இதெல்லாம் செய்து அங்கே அனுப்புவதாக நாங்கள் ஒப்பந்தம் பேசிகிட்டு இருக்கோம். மீட்டிங் வர சொல்லியிருக்கிறாங்க அரபி நாட்டுகளில், அரபு ஷேக்கு. ஆகவே இந்த செம்மரம் வளர்த்துள்ள உழவர்களுக்கு நான் சொல்கிறேன், 20 ஆண்டுகளுக்கு மேலே உள்ள உழவர்கள் எங்களுடைய இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுடைய எங்கள் ஃபாரஸ்ட்டில் பதிவு பண்ணியிருக்கிறீங்களா, இல்லை கேட்லாக் நம்பர் போடுவாங்கள்ல, அது போல் இருந்தாலும் சரி நம்பர் போடுங்க. உங்கள் அட்ரஸ்ஸு, உங்கள் நம்பர், உங்களுடைய பட்டாசிட்டா இருக்கு இல்லையா, அது போல் இந்த இதில் நம்பர், இந்த ஊர் அட்ரஸ் எங்களுக்கு போட்டு பதிவு பண்ணிங்க. எங்கள் நிறுவனத்தில் யார் மொழி பதிவு பண்ணுறது, குறைஞ்சபட்சம் 20 ஆண்டுகள் இல்லாமல் நாங்கள் மரம் எடுக்க மாட்டோம். முன்னாடியே சொல்லிடுறேன், 20 ஆண்டுகளுக்கு மேலே உள்ளவர்கள், 20 ஆண்டு முடிஞ்சாலும் பரவாயில்ல, 20 ஆண்டு முதல் 50 ஆண்டு வரைக்கும் இருக்கிற மரங்கள் எடுப்பது நாங்கள் வித்தியாசம் பண்ணியிருக்கிறோம். அதுக்கு ஒவ்வொரு வயதுக்கும் உள்ள ரேட் இருக்குது எங்கிட்ட. அது நீங்கள் பதிவு பண்ண பிறகு தான் மரத்தை ஆய்வு பண்ணி எந்தெந்த ஆயில் கண்டென்ட் அதிகமாக இருக்கா, அதில் வயரம் எந்த அளவுக்கு இருக்குது, டென்சிட்டின்னு சொல்கிறாங்க, வயரம் அது இருக்கா, அதெல்லாம் பார்த்து ஆய்வு பண்ணி பிறகு தான் மரத்துக்கு ரேட்டு சொல்லுவோம் நாங்கள். நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் இருந்தாலும் முதல்ல எங்களோட தொடர்பு கொண்டு ஒரு அட்ரஸ், எங்களுடைய அட்ரஸ் உள்ளே வைக்கிறோம். அந்த அட்ரஸுக்கு நீங்கள் ஒரு ஜெராக்ஸு இப்போ உங்கள் ஃபோட்டோ போடுங்க, நிலத்தில் ஃபோட்டோ எடுங்க, நின்று ஃபோட்டோ, யார் பேங்க் அக்கௌண்ட் இருக்கணும் அவங்களுக்கு, ரெண்டாவது ஃபாரஸ்ட்டில் பதிவு பண்ணியிருக்கணும்ல, விவோகிட்ட பதிவு பண்ணியிருக்கணும். முதல்ல விவோகிட்ட பதிவு பண்ணியிருக்கணும். நிறைய பேர் நம்பர் வாங்கியிருக்க மாட்டேங்க, அதை பற்றி கவலை இல்லை, நம்பர் போடாமல் தான் பரவாயில்ல, விவோகிட்ட பதிவு பண்ணியிருக்கணும். அப்போ நீங்கள் அந்த பட்டாசிட்டாக இருந்தால் எங்கள் நம்பர் என்ன இருக்கோ அதனுடைய இதை அட்ரஸ் எங்களுக்கு எழுதி நீங்கள் லெட்ரு மாதிரி எழுதி எங்களுக்கு அனுப்பிச்சி விடலாம். நாங்கள் உங்களுக்கு முதல்ல ஃபைல் எடுத்து வச்சுக்கோம். ஆகவே உழவர் வேளாண் பெருமக்களே, உங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் மரத்தை வெட்டி விற்பனை செய்த எல்லாம் பேசியிருப்பாங்க. தமிழ்நாட்டில் யாரும் செய்திருக்க மாட்டாங்க. பொதுவாக சைனாக்கார் வராங்க, இந்த சிங்கப்பூர்கார் வராங்க, ரஷ்யாக்கார் வராங்கன்னா அப்போ நிறைய ஏஜென்ட் இருப்பாங்க. ஆயிரக்கணக்கான ஏஜென்ட் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. ஆகவே அவங்களாம் தொடர்ந்து உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் யாரும் இது வரைக்கும் மரம் விற்று கொடுத்ததா சரித்திரம் அங்கே இருக்காது, வெட்டி விற்றுருக்க மாட்டீங்க. எங்கள் நிறுவனம் உடனடியாக மரம் வெட்டுவதாக இருக்கிற நிறுவனம். என்னுடைய கம்பெனி ஆரம்பிச்சிருக்கிறேங்க நான். புரிதுங்களா? விழுப்புரம் மாவட்டம் திருக்கோளூர் தாலுக்கா இப்போ கண்டாச்சிபுரம் தாலுக்கா. புரிதுங்களா? இப்போ இடம் உங்களுக்கு சொல்கிற ஐடியா எந்த மார்க்குமா, திருவண்ணாமலையிலேருந்து 35 கிலோமீட்டர் திருக்கோளூர். அது திருவண்ணாமலேருந்து விழுப்புரம் மார்க்குமா போகிற கண்டாச்சிபுரத்தை இறங்கிக்கலாம். செஞ்சிலேருந்து 45 கிலோமீட்டர், திருக்கோளூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 7 கிலோமீட்டர், விழுப்புரத்துலேருந்து 35 கிலோமீட்டர், திண்டிவனத்துலேருந்து 60 கிலோமீட்டர், கள்ளக்குறிச்சிலேருந்து ஒரு 45 கிலோமீட்டர், அப்படி போன்ற சுற்று வட்டாரத்தில் நடுமையத்தில் இருக்கிறது தான் திருக்கோயிலூர். ஆகவே என்னுடைய கம்பெனி ஆர்டி ஹெர்பல் அண்ட் ரெஸ்டாரண்ட் ப்ராடக்ட்டு. நீங்கள் என்னோடய ஃபோன் நம்பர் எடுத்து கூகுளில் போய்ட்டு சர்ச் பண்ணால் இந்த கம்பெனி நர்சரி வரும், வைத்தியசாலை வரும், இந்த ரெஸ்டாரண்ட் ப்ரொடக்ஷன் வரும் உங்களுக்கு. போதுங்களா? குரோம்லேயும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம், நம்பரை போட்டு பார்த்துக்கலாம் நீங்கள். ஆகவே உழவர் வேளாண் பெருமக்கள் நிறைய பேர் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க, வந்துட்டாங்க, எனக்கு ஃபாரஸ்ட்டில் அதிகாரி இருக்கிறாங்க, அப்படி விற்று கொடுத்துருவாங்க அப்படி சொல்லி 10 ஆண்டு காலமாக மரம் வைக்க முடியாமல் உழவர்கள் தவித்து கொண்டிருக்கிறார்கள். அதுபோல் கஷ்டத்தில் இருக்கிற விவசாயம் பண்ணி என்கிட்ட வாங்க. நீங்கள் அதுக்குள்ள பொதுவாக பதிவு பண்ணுறது எல்லாம் ஒன்று தான். இப்போ எங்கள் நிறுவனத்தில் யார் முன்னாடி மரம் பதிவு பண்ணுறாங்களோ அதை நாங்கள் அதை ஆய்வு செய்து என்ன ரேட்டு கொடுக்கலாம், அந்த ரேட்டுக்கு நான் எடுத்துக்கிறேங்க மரத்தை அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். அதுக்கெல்லாம் கட்டுப்பட்டால் நீங்கள் மரம் வெட்டுவோம், இல்லை நீங்கள் எங்கே வேணாலும் விற்றுக்கலாம். எங்களுக்கு ஒரு அட்ரஸை தெளிவுபடுத்தி வைங்க. ஏன்னா ஒரு வேளை எங்கள் கம்பெனி விரைவாக மரம் உங்களுக்கு விற்று தந்தால் உங்களுக்கு லாபம் இருக்குது இல்லையா? அப்போ எங்களையும் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்கு அரசாங்க நிலம் உதவி செய்யட்டும், இல்லை யாரும் வெட்டி எங்களை விட ரேட்டு அதிகமாக கொடுத்தா நீங்கள் எடுத்து போய் விற்றுக்குங்க, அதை பற்றி நாங்கள் கவலைப்படல. எங்களுக்கு இந்த விவசாயிகிட்ட, இந்த உழவர்கிட்ட, இந்த மாவட்டத்தில், இந்த தாலுக்காவில் மரம் இருக்குது, நம்மளுக்கு விவசாயி கொடுப்பாங்கன்னு நாங்கள் ஆய்வு பண்ண போகிறோம். இது ஒன்றும் இல்லை, அதை அட்ரஸில் பதிவு பண்ணிங்க. வேளாண் பெருமக்களே, எல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சு நிறைய பேர் ஏற்கனவே இந்தியா மார்ட்டில் இந்த விளம்பரம் ஓடுது. ஆர்டி ஹெர்பல் ரெஸ்டாரண்ட் ப்ராடக்ட் இந்தியா மார்ட்டில் அடித்து பார்த்தா வந்துடும் உங்களுக்கு. நாங்கள் வாட்ஸ்அப்பில் பதிவு போடுங்க, உங்களுக்கு லிங்க்கில் நாங்கள் அனுப்பிச்சி வர்றோம். இப்போ விழுப்புரம் மாவட்டத்தில் நான் தொடர்ந்து இதை நண்பர் போனார் கத்தார், சொல்லியிருந்தேன். அப்புறம் முடிவு பண்ணார், இது போல் இருக்குது, விவசாயிகளாம் மரம் வெட்ட முடியல, யாரும் ஒழுங்கான வியாபாரிகள் யாருங்க, வெளிநாட்டு வியாபாரிகள் வரல, தமிழ்நாட்டிலையும் வியாபாரி யாரும் எடுத்து இந்தியா லெவலில் யாரும் எடுத்து வியாபாரம் தொடங்கல, பெரிய லெவலில் விவசாயம்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. நம்ம எப்படியாலும் உதவி செய்யணும்னு சொன்ன 4 வருஷம் முன்னாடி சொன்ன நண்பர் கஷ்டப்பட்டு கம்பெனியில் போய் இருக்கிறாரு. அவர் சொல்லிட்டார், மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி சொல்லிட்டாரு. நாங்கள் ஒரு விவசாயம் நாங்கள் கலந்து மூலிமா மீட்டிங் முடிச்சுட்டு அவங்க இது போல் எடுத்துக்கிற எக்ஸ்போர்ட் எடுத்துக்கிறோன்னு சொன்னால் நாங்கள் உடனடியாக உங்களுக்கு வேலை செஞ்சு தரோம். உள்நாட்டு வர்த்தகத்தையும் எடுத்துக்கிறோம். உள்நாட்டில் நாங்கள் இந்த டைனிங் டேபிள், சோபா, கட்டில், சேருக்கு, நாற்காலி, அது சமையல் ரூம்பு, வாசகால், நிலக்கால், வீடுங்களுக்கு என்னென்ன தேவை எல்லாமே செஞ்சு தரோம். ஊஞ்சல் கீஞ்சல் எல்லாமே செஞ்சு தரோம். சுழல் மாடிலாம் கட்டுறதெல்லாம் பண்ணித்தரோம். அது வேறு
அதுக்கு வீடு போல் கட்டித்தரோம் சார். இந்த வீடியோ பார்த்து யாரும் விருப்பம் தான் வாங்க பண்ணித்தரோம். இப்போ விஐபி லெவலில் இருக்கிறவங்களாம் வாங்க. வீட்டுக்கு எல்லாத்தையும் பண்ணித்தரோம். உங்களுக்கு முறையாக ஜிஎஸ்டியோடு உங்களுக்கு ரெடி பண்ணி நாங்கள் தருவோம். ஜிஎஸ்டியை தான் பண்ண முடியும், இல்லை பண்ண முடியாது, யாராலும் பண்ண முடியாது. ஆகவே இந்த வீடியோவை இந்த நண்பர்கள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா கையிலையும் டச் பண்ணுங்க இல்லையா, எல்லாருக்கும் இருக்காது. நம்ம கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள், விவசாயி போய் சென்றடையட்டும். புரியுதுங்களா? எனக்கு மட்டும் பயணம் இல்லை, நிறைய விவசாயி பாவம் அந்த மரத்தை வளர்த்துட்டு கண்ணீர் வெடிக்கிறாங்க. சில விவசாயிகளாம் பாவம் விற்க முடியல மரம். நிறையா ஒரு 100 புரோக்கர் போயிட்டாங்க. அவங்க நம்ம பேசினா வெறுப்பு அடைஞ்சிருவாங்க. ஏங்க போங்க, நீங்களே சும்மாங்க போங்க, நான் ஏகப்பட்ட பேர் பார்த்துருக்கேன் அப்படி தான் சொல்லுவாங்க. ஆக கண்டிப்பாக என்னுடைய நிறுவனத்துக்கு நீங்கள் தபால் போட்டு ஆகணும். யார் முன்னிலையில் நீ தபால் போகிறீங்களோ அந்த இடத்த ஆய்ப்படி உங்கள் மரம் வெட்டி விற்று தருவது. நாங்கள் கமிஷன் தான் வெட்டி விற்க போகிறோம், நாங்கள் சும்மா கிடையாது. நாங்களும் லாபம் அடைய போகிறோம், நீங்களும் லாபம் அடைய போகிறீங்க. யாரையும் சும்மா யாரும் செய்ய மாட்டாங்க. புரியுதுங்களா? ஆகவே உழவர்களே எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க. புரியுதுங்களா? நான் மிக விரைவில் இந்த மாதமும் கத்தார் கிளம்பி துபாய் கத்தாரில் நண்பர்கள் நிறைய பேர் என்கிட்ட மரம் போட்டுருக்காங்க. இதையும் உங்களுக்கு உண்மை சொல்கிறேன். என்னோட 2008 மரம் போட்டுருக்காங்க சந்திரமர் செம்மர் என் மூலிமா. அவங்களாம் நிறைய பேர் கத்தாரில் இருக்கிறாங்க, துபாயில் இருக்கிறாங்க, பஹ்ரைன் இருக்கிறாங்க, குவைத்தில் இருக்கிறாங்க. அதனால் அந்த நண்பர் சிங்கப்பூர் நண்பர்களாக, மலேசியா நண்பர்கள் எல்லார்ட்டையும் பேசிகிட்டு இருக்கேன். இப்போ எனக்கு முன்னாடியே அந்த மாதம் கிடைத்த தகவல், நீங்கள் வாங்க அங்கே ஷேக் அரபிக்கிட்ட நம்மளே பொருள் இருந்து செய்து அங்கே இறக்குமதி பண்ணி அங்கே சேல்ஸ் பண்ணுவேன். நம்ம ஆளுங்களுக்கு ஒரு 10 ஆளுக்கு பேசுகிறாங்க, அங்கே ஒர்க்கு தரோம், ஒர்க் ஆர்டர். அவங்களும் அங்கே வெளிநாட்டுக்கு வரலாம். இங்கேயும் நிறைய விவசாயம் சிலை செய்கிறது, இந்த வாசகால் நிலகால் ட்ரெயின் எல்லாத்தையும் இங்கேயும் வேலை இருக்குது, பீரோ கட்டில் எல்லாம் சேர்த்துக்கு. புரியுதுங்களா? ஆகவே இந்த வீடியோக்களை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். உழவர்கள் என்னோட ஃபோன் போட்டு பேசுங்க, வீடியோ நம்பர்லாம் வைக்கிறேன். என் கம்பெனி லிங்க்கை அதில் பார்த்து எனக்கு பண்ணிக்கலாம். வாழ்வோம் வளமுடன், செய்வோம் உழவு தொழில். விற்பனை ஒரே விலை, நாணயமான விலை, நாணயமான ஜிஎஸ்டி கட்டணும், நாணயமாக நாம் தொழில் பண்ணலாம். வணக்கம். நமது கம்பெனியின் ஆஃபீஸ் கவர் போட்டுக்கிற மாதிரி வீடியோவில் ஆர்டி ஹெர்பல் அண்ட் ரெஸ்டாரண்டல் ப்ராடக்ட்டு 370 கண்டாச்சுரம் மெயின் ரோடு, வடகத்தமிழ் கடகால், கண்டாச்சுரம் தாலுக்கா, விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட், தமிழ்நாடு போட்டுக்கிறோம். நம்பர் போட்டுக்கிறோம் பாருங்கள். இமெயில் ஆர்டி ஹெர்பல் அண்ட் ஜிமெயில் போட்டுக்கிறோம் பாருங்கள். இதான் எங்களுடைய கம்பெனி அட்ரஸ் கவர், ஆஃபீஸ் கவர். இந்த கவர் தான் உங்களுக்கு லெட்டர் போட அனுப்புவோம்.